பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் வாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது திரு ஸ்டாலின் அவர்கள் திமுக நிர்வாகிகளை தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறார். தேர்தல் ஆலோசனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அதிமுக பாஜக கூட்டணியை வீழ்த்த ஆலோசனை கேட்கும் திமுக தலைமை, உள்ளூர் தலைவர்கள் உட்கட்சி பிரச்சனைகளை பட்டியலிடும் தொண்டர்கள். யாருக்கு சீட்? அமித்ஷா பாணியில் களையெடுப்புக்கு தயாராகிறாரா ஸ்டாலின்? இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். வலதுசாரி ஆதரவாளர் திரு நித்யானந்தம் அவர்கள். வணக்கம் நித்யானந்தம். பத்திரிகையாளர் ஜீவசகாப்தன் அவர்கள். வணக்கம் ஜீவசகாப்தன். அரசியல் ஆய்வாளர் பெருமாள் மணி அவர்கள். வணக்கம் பெருமாள் மணி. நம்மோடு பத்திரிகையாளர் சுவாமிநாதன் அவர்களும் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுவாமிநாதன். பெருமாள் மணி, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். நிர்வாகிகளை தொடர்ந்து சந்திக்கிறார். சில சந்திப்புகள் 1-to-1 அவங்க கட்சி பிரச்சனைகள் குறித்தெல்லாம் பேசுகிறதா நமக்கு தகவல் கிடைக்கிறது. இந்த விஷயத்தில் அவருடைய வியூகம் என்னவாக இருக்கும்? 2026 திமுகவுக்கு எத்தனை சீட்டு, யாருக்கு சீட்டு கொடுக்க போறார், எப்படி அப்படின்னு. இதில் குறிப்பாக திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கொடுக்குற போது பேசுகிறப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, திறமையானவர்களுக்கு மட்டும்தான் நான் சீட்டு கொடுப்பேன், எல்லாரும் மனதளவில் தயாராக இருங்கள் அப்படின்னு. இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம இதை பேச வேண்டியிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை ஐயா, ஸ்டாலின் அவர்கள் அரசியலை ஒரு செஸ் போர்டு போல கையாளக்கூடியவர். அவருடைய நீண்டகால அரசியல் நடவடிக்கைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக அவருக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் அப்படின்னு சில பேரை சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவர்கள் எல்லாம் நீங்கள் வெவ்வேறு காலகட்டத்தில், ஆனால் ஒரு ஃபைன் மார்னிங் அவங்க ஐயா ஸ்டாலினை விட்டு எங்கேயோ தூரமாக போயிருப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அவருடைய அரசியலில் அவருடைய பார்வைப்பட்டவர்கள் மிகப்பெரிய உயரத்துக்கு போவார்கள். அதே நேரம் அவருக்கு ஒருவரை பிடிக்கவில்லை ஏதோ ஒரு காரணத்தினால்னு வைங்க, அவர் வெறுப்பையோ கசப்பையோ எதையுமே காட்ட மாட்டார். அவர்களை தூரமாக வைத்து விடுவார். அவ்வளவுதான். ரொம்ப அவருடைய அணுகுமுறை என்பது, இப்போ உதாரணமாக 2021 தேர்தல் தான் அவர் முழுமையாக கையாண்ட ஒரு தேர்தல். அந்த தேர்தலில் ரொம்ப நுணுக்கமாக ஒரு விஷயத்தை கையாண்டார். என்னன்னா, விளம்பரங்களில் எல்லா இடங்கள்லையுமே ஸ்டாலின் தான் வராரு, கூட்டங்கள் பொதுக்கூட்டங்களுக்கான அழைப்புகளில் ஸ்டாலின் அழைக்கிறார் அப்படின்னு இருக்கும். அதில் மூக்கங்கிற இனிஷியல் கூட இருக்காது. ஆனால் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவுடன் முதல்ல அவர் பதவியேற்றதே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி அரசு அலுவலகங்களில் முதல்வர் ஐயா படத்தோட ஐயா கலைஞர் ஐயா அவர்களுடைய படமும் வைக்கப்பட்டது. அப்போ ஒரு 2ஆம் தலைமுறை எந்த துறையாக இருந்தாலும் ஒரு 2ஆம் தலைமுறையாக வருகிறவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மதியூகம், மதிநுட்பம், எந்த விஷயத்தை செய்யணுமோ அதை மட்டும் செய்வது தேவை. இதுல ஒரு கேள்வி திரு பெருமாள், இப்ப ஜெயலலிதா அவர்களுடைய பாணி என்பது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க அடிப்படை தொண்டரா கூட இருக்க முடியாது, விளக்குனா முழுவதுமாக விலக்கி வைத்துக் கொள்வது. கலைஞர் அவர்களோட பாணினா அதிருப்தி கூட இருக்கலாம், ஆனா நீங்க அதே பதவியில இருப்பீங்க, அவங்களுக்கு சீட்டு வழங்கப்படும், அந்த சுதந்திரத்தை வழங்குவாங்க. இல்ல திரு ஸ்டாலின் அவர்களோட அந்த பேச்சு இருக்குல்ல, திறமையானவர்களுக்கு மட்டும்தான் இந்த முறை, செல்வாக்கு இருக்கிறவங்களுக்கு தான். அப்ப என்ன குறி அப்படின்னா, வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்தணும் அப்படின்னா இந்த செய்தி எதை சொல்லுது? இல்ல அதுலயும் ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, இப்ப நீங்க 2021 அமைச்சரவையிலிருந்தே நீங்க 2026 அமைச்சரவையை புரிஞ்சுக்கலாம், அது எப்படி போகும் அப்படின்னு. தமிழ்நாடு அமைச்சரவையில ஒவ்வொரு அமைச்சரவையுமே தன்னளவில் முக்கியமானவை. அந்த வகையில 2021 பாருங்க, ஐயா ஸ்டாலின் அவர்களுடன் 10 ஆண்டுகளாக மாவட்ட செயலாளர்களாகவும் 2006-11 அமைச்சர்களாகவும் இருந்தவர்களான கீதா ஜீவனம்மா, ஐயா பொன்முடி, திரும்ப இப்படி ஒரு சில பேருக்கு அதே ஐயா தாமோ அன்பரசன், இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு அதே இலாக்காக்கள் தான் திரும்ப வழங்கப்பட்டது. அவர்கள் 2006 என்ன வகிச்சாங்களோ அதே இலாக்காக்கள் தான் திரும்ப வழங்கப்பட்டது. ஆனால் கட்சிக்கு புதியவர்களாக வந்த ஐயா செந்தில் பாலாஜி போன்றவர்களுக்கு புதிய பவர்ஃபுல்லான இலாக்காக்கள் வழங்கப்பட்டது. இங்க நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும், 1989 ஐயா களத்தில் இருந்ததிலிருந்து அவருக்கு தளபதிகளாக 2ஆம் கட்ட தளபதிகளாக மத்திய மாவட்டத்தில் ஐயா KN நேரு கிடைத்தார், தென் மாவட்டங்களில் ஐயா ஐ பெரியசாமி அவர்கள் கிடைத்தார், வட மாவட்டங்களில் ஐயா MRK பன்னீர்செல்வம் அவர்கள் கிடைத்தார், மத்திய மாவட்டங்களில் ஐயா வேலு அவர்கள் கிடைத்தார். இப்படி. ஆனால் மேற்கு மாவட்டங்களில் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு நம்பகமான வலிமையான தலைவர் இல்லை அப்படிங்கிறத அவர் மனதில் வைத்து 2021 அமைச்சரவையிலேயே மேற்கு மாவட்டங்களை சேர்ந்த ஐயா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மிக மிக வலிமையான துறையாக கருதப்படுகிற மின்சாரம் மற்றும் ஆயத்தீர்வு, அது முப்பெரும் துறை அப்படின்னு சொல்லுவாங்க, அதை கொடுத்தாங்க. அப்போ
இதுல இன்னொரு ஒப்பீடையும் நம்ம பார்க்கணும். என்னன்னா 2006-11 ஐயா கலைஞர் ஐயா ஆட்சியில மாவட்ட செயலாளர்களும் அமைச்சர்களாகவும் இருந்தவர்கள். நீங்க கன்னியாகுமரியிலேருந்து எடுத்துக்கங்க. ஐயா சுரேஷ்ராஜன், திருநெல்வேலியில் ஐயா கருப்பசாமி பாண்டியன், இதுல தூத்துக்குடியில் ஐயா ராதாகிருஷ்ணன், இவர் அப்புறம் விருதுநகர்ல ஐயா தங்கம் தென்னரசு. ஒன்று பெருமாள்மணி, இப்ப நம்ம ஜஸ்ட் உங்கள் முதல் கட்ட பார்வையா இப்ப இந்த முறை யாருக்கு சீட் இருக்குன்றது ஒண்ணு, நம்ம இன்னும் அதுல ரொம்ப டீடைலா போக வேண்டாம். ஆனா இதுக்குள்ள களை எடுப்புன்றது ஒண்ணு இருக்குமா? நிச்சயமா இருக்கும்ல. நீங்க ஒரு டிரான்சிஷன் நடக்கணும்ல. ஏன்னா அவர் ஒரு முதல்வருடைய மகனாக பிறந்திருக்கிறார், ஒரு முதல்வருடைய தந்தையாக மாற வேண்டிய காலகட்டம் இல்லையா? இப்போ எந்த ஒரு தந்தைக்குமே என்ன இருக்கும், தான் பட்ட கஷ்டங்களை தன் பிள்ளை படக்கூடாது. அது எந்த ஒரு சராசரி தந்தைக்கும் இருக்கிற ஒரு எண்ணம். அவர் ஒரு முதல்வருடைய பிள்ளையாக பிறந்திருக்கலாம், ஒரு பெரிய தலைவருடைய பிள்ளையாக பிறந்திருக்கலாம். ஆனால் அவர் முதலமைச்சர் நாற்காலி என்பதை எட்டி அடைவதற்கு அவள் பட்ட பாடுகள் அவருக்கு தெரியும். இல்ல இப்ப இருக்கிறவங்களே அவங்களே திரும்பவும் கண்டினியூ ஆகுறது ஏதாவது வயது இருக்குல்ல, ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? நான் அதை தான் சொல்ல வந்தேன். 2006-11 இருந்த மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்களை நீங்க கன்னியாகுமரியிலேருந்து எடுத்து ஐயா நேரு முதற்கொண்டு இங்க காஞ்சிபுரத்தில் ஐயா தாமோ அன்பரசன் வரை நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் அன்றைக்கே அமைச்சர்களாகவும் மாவட்ட செயலாளர்களும் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆதரவாளர்களாகவும் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு ஐயா அன்பர் உதயநிதி அவர்களுடைய ஆதரவாளர்களாக இருப்பவர்களில் ஆதரவாளர்னா என்ன, சம வயதொத்தவர்களாக இருக்கணும். ஏன்னா இன்னொரு 20 வருஷம் அவங்க அவர் கூட அவங்களுக்கான முக்கியத்துவம் அதிகரிக்கலாம். இன்றைக்கு நீங்க பாருங்க, ஐயா மகேஷ் மட்டும்தான் மாவட்ட செயலாளராகவும் அமைச்சராகவும் இன்றைக்கு இருக்கிறார். மற்றபடி ஒரு பெரிய அளவில் குறிப்பிட்ட இப்ப ராஜேஷ்குமார் ஐயா இருக்காங்க மேற்கு மாவட்டத்தில், ஆனால் மத்திய மாநில ராஜ்யசபால இருக்காங்க. நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா, ஒரு களையெடுப்பு இருக்கலாம். களையெடுப்புங்கிற வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன். ஒரு டிரான்சிஷன், ஒரு பார்ட்டி வந்து சரியான பதத்தை பயன்படுத்தி ஒரு மாற்றம், ஒரு தலைமுறை மாற்றத்துக்கு. அது ஐயா உதயநிதியா இல்லையான்ற, அது ஐயா உதயநிதி அவருடைய பிள்ளை அந்த மாதிரி சுருக்கி பார்க்க வேண்டாம். ஆனால் ஒரு தலைமுறை மாற்றம், அதை கொடுக்க வேண்டிய ஒரு இடத்தில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்கள். அப்போ அதற்கு இதுல நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். அரசியல்ல ரொம்ப முக்கியமானது லாயல்டி, அதான் ஃபர்ஸ்ட் விஷயம். ஆனா லாயல்ட்டியோட திறமையானவர்களும் வேண்டும். இப்ப சில பேர் திறமையானவங்க இருப்பாங்க, ஆனா லாயல்ட்டி இருக்காது. சில பேர்ட்ட லாயல்ட்டி இருக்கும், ஆனா திறமை இருக்காது. அது தவிர திராவிட அரசியல்ல, முன்னேற்ற கழகங்களின் அரசியல்ல 2 விஷயங்களை நீங்க பார்க்கணும். ஒன்னு காஸ்ட், இன்னொன்னு ஜியோகிராஃபி. ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு தலைவர், ஒரு மந்திரி இருக்கணும். ஒவ்வொரு பிராந்தியத்துக்கும் ஒரு வலிமையான மந்திரி இருக்கணும். இருந்தது, இதற்கு முன்பு அப்படித்தானே இருந்தது. நீங்க இப்போ நான் ஒரு சின்ன உதாரணம், நீங்க ரொம்ப அருமையா கேட்கறீங்க, ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன். ஐயா துரைமுருகன் அவர்கள் ஏறக்குறைய 80-85 வயதை எட்டி விட்டார்கள். அப்போ உதயநிதி ஐயா காலத்தில் துரைமுருகன் போல ஒரு வலிமையான ஒரு தலைவரை வட மாவட்டத்தில் உருவாக்க வேண்டும் புதிதா, அல்லது அந்த சமூகத்தில் இருந்து ஒரு வலிமையான தலைவரை உருவாக்க வேண்டும். ஆனால் அது வேலூர்லயே கிடைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த தலைவர் அரியலூர்ல கிடைக்கலாம், பெரம்பலூர்ல கிடைக்கலாம். அப்போ நீங்க இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப துரைமுருகன் ஐயா இடத்துக்கு ஐயா சிவசங்கரையே கொண்டு வராங்கன்னு வச்சுப்போம், ஒரு உதாரணத்துக்கு தெளிவா சொல்றேன். ஆனால் வேலூர்ல இன்னொரு தலைவரை வளர்த்து விடணும், பேசலாம். ஆனா அதுல காஸ்ட் ஈக்குவேஷன், ஜியோகிராபிக்கல் ஈக்குவேஷன் எல்லாமே இருக்கணும். ஆக ஒரு பெரிய ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கே இது ஒரு மிகப்பெரிய சவாலான ஒரு பணிக்கு தயாராகிறார். ஜீவசகாப்தன் எப்படி பாக்குறீங்க? ஒரு 2 விஷயம், திறமையானவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு, அப்படி கிடைக்காதவங்க ஒத்துழைப்பு நல்க வேண்டும். இன்னொன்று சொல்றாங்க கூட்டணிக்கு கூட போயிடலாம், நீங்க தயாராக இருக்கணும் அப்படின்றது. இன்னொன்று நிர்வாகிகளை தனித்தனியாக சந்தித்து பேசுவது. அது தேர்தல் நெருங்குகிற போது அது வெவ்வேறு விதமா கட்சிக்குள்ள ஒரு சில ஷேக்கெல்லாம் இருக்கும், அதிருப்தியை வெளிப்படையா தலைமையில எல்லாம் பேச முடியும். என்ன கணக்கோடு காய்கள் நகர்த்தப்படுவதா? வெற்றி தான் முக்கியம்னு சொல்றாங்க, ஆனா பெருமாள்மணி சொல்றாரு அடுத்த கட்ட மாற்றத்தை நோக்கி நகருவாங்க. அதுல திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதையும் மனதில் வைத்து சில மாற்றங்கள் இருக்கலாம். இப்ப ரீப்ளேஸ்மெண்ட் அளவுக்கு பெருமாள்மணி சொல்ல, இப்ப துரைமுருகன் அவர்கள் இருக்கிறாங்கன்னா அதுக்கு ஈக்குவலான ஒருத்தர் தேவைப்படுவாரு. இப்ப இதெல்லாம் யோசிச்சுதான் வேட்பாளர் தேர்வுலாம் இருக்க போகுதா? வேட்பாளர் தேர்வை பொறுத்தவரை அந்த 1-to-1 கான்செப்ட் இருக்கு பாத்தீங்களா, அது இவர் இந்த தேர்தலில் அவர் எடுத்திருக்கிறது ரொம்ப ஒரு புதிய விஷயம், ஒரு தேவையான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு பெரும்பாலான எல்லா அரசியல் கட்சிகளுமே ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபாரத்தை நோக்கி வந்துட்டாங்க. இதில் இந்த சமூக வலைதளங்களில் எந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்துவது, அதில் இளைஞர்களை கவர்வது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தில் அவங்க எல்லா கட்சியிலுமே போய்கிட்டு இருக்கிறாங்க. அது தேவையான ஒன்றும் கூட. ஆனால் கவனிக்க வேண்டியது, இன்னும் உங்களுக்கு வாக்கு அரசியலை தீர்மானிக்கிறவங்க பல பேர் இந்த டிஜிட்டல் உலகத்தில் இல்லாத பல பேர் இருக்கிறாங்க. கிராமங்கள்லையும் சரி, மற்ற ஊர்களிலும் சரி, 40 வயதுக்கு மேற்பட்டவங்களாம் எல்லாம் ஒன்றே ட்விட்டர், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் அப்படி ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்கலாம் கிடையாது. கிரவுண்டில் முக்கியமான ஆளாக இருக்கணும். அதுதான் தீர்மானிக்குது. நம்ம இங்கே சமூக வலைதளத்தில் பெரிய விஷயமா இருக்கிற ஒரு விஷயம் அங்கே கண்டுக்க கூட இல்லாத விஷயமா இருக்கும். அந்த மாதிரி
இப்போ முதலமைச்சர் அவர்கள் எடுத்துக்கூடிய விஷயம் வந்து அதில் தான் அவர் கவனம் செலுத்துறாரு. அது ஒரு பக்கம் நடக்கட்டும், கிரவுண்டுக்கு போகிறது, இங்கே என்ன பிரச்சனை, இவரை போட்டால் இவருக்கு பிரச்சனை ஆகுமா, இந்த லோக்கல் பாலிடிக்ஸில் இது என்னென்ன இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் இயல்பாக எல்லா கட்சிக்கும் வர்றது தான். அதை அவர் ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணுறாரு. ஒரு வருடத்துக்கு முன்னாடியே இப்போ பிரச்சனை வராத, மதுரையில் யாருப்பா இருக்குது, மூர்த்தி பிடிஆர் இஷ்யூ எதுவும் ஓடிக்கிட்டு இருக்கிறா, எதுவும் எந்த பிரச்சனையும் இல்லையே, ஏதாவது கிளாஸ் ஆகுமா, இவங்களுக்கு போட்டால் அவங்க ஆள்னு சொல்வீங்களா, இப்போ மேயர் பிடிஆர் ஆதரவாளருங்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, இவங்க கூப்பிட்டா அவங்க வரமாட்டேங்கிறீங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இதெல்லாம் எல்லா கட்சியிலையும் இருக்கிறது தான். ஜெனரலா இதுக்கு முன்பும் நடந்திருக்கு. இதுக்கு கலைஞர் அவர்களும் பேசியிருக்காங்க, தனித்தனியா வந்து புகார் பட்டியல் வாசிப்பாங்க, ரெண்டு பேரையும் ஒன்னா உட்கார வச்சு பேசுவாங்க. ஆனா பெருமாள்மணி அவர்கள் சொல்றது ஒரு டிரான்சிஷன் அப்படின்றார், ஒரு அடுத்த மாற்றத்துக்கு தயாராகிறது அப்படின்றது. அதுல திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை குறிப்பிடுறார், அதற்கேற்றவாறும் நம்ம செலக்ட் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு. அப்புறம் இன்னொன்னு முக்கியமா சொல்ல 26ன்றது கூட்டணி கிட்டலாம் விட்டுருங்க, இந்த வேட்பாளர் தேர்வே ஒரு சவாலானதாகவும் இருக்கும். 3 புள்ளி சொல்றாரு. இல்லை, எனக்கு என்னமோ அப்படி ஒன்றும் சவாலாக இருக்கும்லாம் நான் பார்க்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா, திராவிட அரசியலின் அடிநாத புள்ளி காஸ்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். காஸ்ட் இப்போ அது அடிப்படையில் தான் உருவாக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் ஜியோகிராஃபி காஸ்ட் சொல்கிறாங்க. அதாவது அது வந்து ஒரு பொதுவான அரசியல் பண்பை ஒழிய திராவிட கட்சியினுடைய அரசியல் பண்பை சொல்ல முடியாது. அதெல்லாம் காமராஜர் காலத்துலேருந்தே இப்போ உதாரணங்கள் நம்ம சொல்ல முடியும். காமராஜர் எப்படி பண்ணாங்கன்னு பண்ண முடியும். மற்ற மாநிலங்களில் ஜாதி அரசியல் மட்டும்தான் தேர்தல் அரசியலாகவே இருக்குது, இங்கே மட்டும்தான் சமூக நீதி தேர்தல் அரசியலாக இருக்குது. அப்போ வேற ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். விழுப்புரத்தில் பொன்முடியை எப்படி அவ்வளோ முக்கியம் வாய்ந்த நபராக மாற்றினாங்க. விழுப்புரத்தில் அவர் ரொம்ப ரொம்ப ஒரு சிறுபான்மை சமூகம், அவரை வந்து தீர்மானிக்கிற இடத்துல பெரும்பான்மை சமூகமான வன்னியர்களும் பறையர்களும் வாக்களித்து வெற்றி பெற இடத்துல வந்து திமுக கொண்டு வந்துச்சுல. காஸ்ட் பாலிடிக்ஸ் தான் சொல்ல முடியாது. ராமநாதபுரத்தில் அங்கே மறவர் பாலிடிக்ஸும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியத்தில் தென்னரசை வந்து போட்டாங்க இல்லையா. அங்கே ராமநாதபுரத்தில் தென்னரசு சமூகத்துக்கு என்ன தொடர்பு இருக்குது? அப்போ அந்த மாதிரி விஷயங்களும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன் இங்கே இவ்வளோ சொல்கிறீங்க? திருச்சியில் நேரு அவர்களே. அப்போ இது வந்து ஒரு திமுகவினுடைய அடையாளமாகவும், ஏன் அதிமுகவுக்கும் சேர்த்தே நான் பேசுகிறேன், திராவிட கட்சியின் அடையாளமா வெறுமனே காஸ்ட் பாலிடிக்ஸை பார்க்க முடியாது. ஒரு இப்போ அமித்ஷா பாணி அப்படின்னு சொல்றப்போ பாஜகவில் போட்டியிட்டவங்களுக்கு பெரும்பாலும் அடுத்த முறை வாய்ப்புகளை தவிர்ப்பாங்க. நீங்க எதிர்பாராத விதத்துல அமித்ஷாவிடம் இருந்து வேட்பாளர் பட்டியல் வெளியில் வருகிற போது நிறைய மாற்றங்கள் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்லாம் எடுத்து செய்திகள்ல எல்லாம் பார்க்கிறோம். அப்படி ஒரு அப்ரோச் இந்த முறை இருக்கு. அப்படி ஒரு அப்ரோச் எப்பவுமே திமுகவிலையும் இருக்காது, அதிமுகவிலையும் இருக்காது. ஏன்னா அமித்ஷானுடைய பாணி அப்படிங்கிறது ஒரு நிறுவனம், அது ஒரு கம்பெனி மாதிரி அதை அவங்க நடத்தணும். வெற்றி மட்டும்தான் இலக்கு. ஆண்டுல தினைக்கும் அவங்களுக்கு எலெக்ஷன் தான், எதையுமே எலெக்ஷனோட அணுகிறது. ஒரு சமூகத்தை வந்து ஒரு திராவிட கட்சியோ ஒரு கம்யூனிஸ்டோ எப்படி பார்க்கும்னா, அவன் ஒடுக்கப்பட்டவனா பிற்படுத்தப்பட்டவனா, அவனுக்கு என்ன தேவை, இந்த அடிப்படையில் பார்க்கும். ஓட் பாலிடிக்ஸாகவும் பார்க்கும். ஆனால் அமித்ஷா பாஜகவினுடைய சோசியல் இன்ஜினியரிங்கிறது இவன் நமக்கு தேவைப்படக்கூடிய லிஸ்ட்ல இருக்கிறானா இல்லை நமக்கு எதிர்நிலையில் இருக்கிறானா. இப்போ ஜாட் ஓட்டு போட்டாங்கன்னா ஜாட்டை மட்டும் ஒருங்கிணைச்சோம்னா அதர் ஃபார்வர்டு கம்யூனிட்டி எப்படி பார்ப்பான். இந்த இடத்துல நம்ம வந்து யாதவ மட்டும் தவிர்த்துட்டோம்னா மீதி பிசி ஓட்டு திமுக பார்க்கவே பார்க்காது. அப்படி தமிழ்நாட்டில் திறமையானவர்களுக்கு மட்டும்தான் இந்த முறை போட்டியிட வாய்ப்பு. அல்டிமேட்டா ஜெயிக்கணும். அதுதான் காரணியா வச்சு பண்ணுவாங்க. ஆனா பாஜகவுடைய பேட்டர்ன்ங்கிறது ஒரு கார்பரேட் ஸ்டைல். அவங்களாம் ஒரு ஸ்ட்ரிக்டான கம்பெனி, ஒரு நிறுவனம். அங்க வந்து கட்சிக்கு விசுவாசமா அதெல்லாம் கிடையாது. இந்த முறை எப்படி திரு ஸ்டாலின் அவர்களோட பாணி எப்படி இருக்கும்னு நீங்க பாக்குறீங்க? இல்ல அப்ப எப்படி அப்ரோச் இருக்கணும்? இதுல வந்து இப்போ அவர் வந்து அந்த சின்ன இருக்கக்கூடிய அந்த உட்கட்சி பூசல், அது வரக்கூடிய விமர்சனம், இப்ப ஏரியாக்குள்ள கெட்ட பேர் வந்து ஆளுங்கட்சினாலே சின்ன சின்ன அதிருப்தி அது கண்டிப்பா இருக்கும். சார் இவர் என்ன கண்டுக்கல, நான் போய் பாக்குறேன், எனக்கு கண்டுக்கல, அந்த மாதிரி அவர் பேசல, அதை தான் டீல் பண்றாரு. மதுரையிலேயே மேயர் வந்து பிடிஆர் ஆதரவாளர், இவங்க மாவட்ட செயலாளர்லாம் நிறைய பேர் மூர்த்திக்கு, இந்த மாதிரிலாம் மதுரையில நிறைய சொல்றாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். நீங்க சாதாரண வார இதழில் பிரிங்க, திருப்பூர் மாவட்டத்தில் என்ன நடக்கும்? ஏன் இப்ப லட்சுமணன் பொன்முடி வெர்சஸ் விழுப்புரத்துல அது ஓடுதுல, லட்சுமணன் கொடுத்தது அது இயல்பா வரும். அது மட்டும் இல்லாம அதிமுக இருந்து வந்தவர் அப்படிங்கிற அந்த ஒரு விமர்சன பார்வை இருக்கு. இன்னொரு பக்கம் பெருமாள்மணி அவர்கள் ரொம்ப அழகா சொன்னாங்க, அதிமுக இருந்து வந்தவங்க பல பேர் இங்க ரொம்ப முக்கியமான பொறுப்புல இருக்கிறாங்கன்னு. இது பாசிட்டிவாவும் பார்க்கப்படும், பல நேரங்களில் அதுவே விமர்சனமாகவும் பார்க்கப்படும். ஜீவசகாப்தன் சொல்றது இது கலைஞர் காலத்திலிருந்தே இந்த விஷயம் தானே இருக்கு. திரு கருணாநிதி அவர்கள் காலத்திலும் இதே அப்ரோச் தான் இருந்தது. பேசுவாங்க, உட்கட்சி பிரச்சனைனா அதை சரி பண்ணுவாங்க. இங்க இவர் இந்த பார்ட்டிக்கு எவ்வளவு முக்கியமானவர் அப்படின்ற ஒரு பார்வை அவர் ஜெயிக்கணும்ன்றது தான் இருக்குமே தவிர நீங்க சொல்ற பெரிய மாற்றம் அதுக்கெல்லாம் இப்ப வாய்ப்பு இல்லை. இல்ல இப்போ ஜீவா சொன்ன அதே விழுப்புரம் மாவட்டத்தையே நான் எடுத்துக்கிறேன். அங்க ஐயா பொன்முடி அவர்கள் ஒரு பெரும்பான்மை சமூகத்தை சாராதவர். ஆனால் இன்றைக்கு அதற்கு பிறகு வரக்கூடிய ஐயா அன்னியூர் சிவாவாக இருக்கட்டும், ஐயா
லக்ஷ்மணனாக இருக்கட்டும், அவரெல்லாம் அங்கே ஒரு பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள். திமுக, நான் என்ன சொல்ல வரேன்னா, திமுக என்பது சிறிய சமூகங்களிலிருந்து பெரிய சமூகங்கள் வரை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும். அப்படி சிறிய சமூகங்களை சார்ந்தவர்களான ஐயா வேலு, ஐயா பொன்முடி அவர்கள் வட மாவட்டங்களிலிருந்து ஸ்டாலின் ஐயாவிற்கு கிடைத்து விட்டார்கள். இப்ப அவங்க இடத்துக்கு யார் வரான்னு பாருங்க. ஐயா பொன்முடி ஐயா இடத்துக்கு இன்றைக்கு வருகிறவர்கள் பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள். அப்போ நீங்க ரீப்ளேஸ்மெண்டாவே பாக்குறீங்களா? அவங்க மாவட்ட செயலாளர் அறிவிக்கிறாங்கல்ல, நிகழ்ச்சிகள்ல முக்கியத்துவம் கொடுக்கப்படுது இல்ல, நீங்க அப்படிதான் கண்டுபிடிக்கணும். அடுத்த கட்டத்துக்கு அப்படிதான் நீங்க முதல்ல அவங்க ரொம்ப நுட்பமா ஒரு வேலை பார்ப்பாங்க. திமுகல மாவட்ட பொறுப்பாளர்னு அறிவிப்பாங்க. அடுத்து ஒரு தேர்தல் வரும்ல, கட்சி தேர்தல். இப்ப யாரையாவது ஒருத்தர் அவங்க நியமிக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன போடுவாங்கன்னா மாவட்ட செயலாளர்னு போட மாட்டாங்க, இவர் மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்படுகிறார். அதற்கு பிறகு ஒரு உட்கட்சி தேர்தல். நீங்க சொல்கிறபடி ஜீவா சொன்னதிலிருந்து நீங்க அதை முற்றான முரணை நீங்க இப்ப நான் ஐயா ஜீவா ஐயா சொன்ன உதாரணத்துக்கு நான் வரேன். இப்போ ஐயா துரைமுருகன் ஐயா அவர்கள் வட மாவட்டங்களில் ஒரு பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவர். அவர் வேலூர் மாவட்டத்தில் இருந்து வட மாவட்டங்களை ரெப்ரசென்ட் பண்ணிடுறாரு. அப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த ஐயா பொன்முடி அவர்களுக்கு நீங்க இடம் கொடுக்கலாம். நீங்க திருவண்ணாமலையில ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவருக்கு கொடுக்கலாம். ஆனால் இன்றைக்கு அவர்கள் யாரை வளர்த்து வருகிறார்கள்? ஐயா லட்சுமணனை வளர்த்து வருகிறார்கள். ஆனா இன்னொன்றையும் நீங்க மறந்துடக்கூடாது, அதே நேரத்தில் வேலூரில் அங்க வேற ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்க கொண்டு வராங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த இது இருக்குல்ல, நீங்க இந்த ஜியோகிராபிக்கலா இது எப்படி மூவ், நான் ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன். இல்ல ஜீவா சொன்ன ஒரே ஒரு கருத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். நான் முன்னேற்ற கழகங்கள் ஜாதி அரசியல் பண்ணுதுன்னு சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, அவங்க ஒவ்வொரு சமூகத்திலிருந்தும் ஒரு தலைவரை கொண்டு வருவார்கள். ஒண்ணே ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். இப்போ ஒரு தேசிய கட்சி, ஒரே ஒரு பாயிண்ட் ஜீவாவுக்கு, இப்போ ஒரு தேசிய கட்சி என்ன பண்றாங்கன்னா, வேறொரு மாநிலத்தில் இருக்கிற ஒரு நடிகரை கூட்டிட்டு வந்து அவரை வந்து ஒரு பிரதிநிதித்துவப்படுத்துறாங்க தமிழ்நாட்டுக்குள்ள. ஆனா திராவிட முன்னேற்ற கழகங்கள் அப்படி பண்ணாது, அந்தந்த சமூகத்திலிருந்து ஒரு தலைவரை கொண்டு வரும். ரெண்டு கெஸ்ட் காத்திருக்காங்க. இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப என்ன முதல்ல என்ன சொன்னார்னா, அந்தந்த ஜாதிக்கு ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து அவர் முன்வைக்கிறார். இப்ப நீங்க யாரெல்லாம் ரீப்ளேஸ் பண்ண போறீங்களோ அதே சமூகங்களை வைங்கிறார். இப்ப பொன்முடி போயிட்டாருன்னா அவர் என்ன சொல்றாரு, பொன்முடி சமூகத்தையே வைக்கணும் அப்படிங்கிற வேற ஒரு இடத்துல கொண்டு வருவாங்கன்ற. இல்ல வேற ஒரு இடத்துல சொல்றேன், அதே இடத்துல கொண்டு வர மாட்டாங்க. இதெல்லாம் தீர்மானிக்கிற இடமா கண்டிப்பா இருக்காதுங்க. இப்ப பொன்முடியை கொண்டு வந்த போது பொன்முடி சமூகத்தை இங்க கொண்டு வரணுங்கிறது திமுக நோக்கம். ஐயோ இல்ல, அப்போ காஸ்ட் ரெப்ரசன்டேஷன் அடிபட்டு போயிருங்க. அப்படி அவங்க கொண்டு வரணுங்கிற நோக்கத்துல கொண்டு வரீங்க. அப்ப அமைச்சரவை அப்படிதாங்க போடுவாங்க. இல்லங்க, ஒரே ஒரு ஜீவாக்கு ஒரே ஒரு ஜீவா மட்டும் பேசிட்டு இல்ல, ஒரே பதில் சொல்லிட்டு நான் மீண்டும் வரேன். இப்ப அவர் என்ன சொல்றாரு, மீண்டும் என்ன சொல்றாரு, அங்க வந்து பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவங்களை மீண்டும் கொண்டு வராங்கன்னு. விழுப்புரத்துல பொன்முடியை கொண்டு வந்தப்பையும் நான்மணியரை கொண்டு வரணுங்கிறதுக்காக கொண்டு வரல, அந்த நேரத்தில் அது அமைந்தது. அதே மாதிரிதான் இந்த விஷயங்களும். இதுல நீங்க சிறுபான்மை சமூகங்கிறீங்க, அந்த சமூகம் இல்லாத 2-3 மீதி இதர சிறுபான்மை சமூகங்கள் இருக்கு. காத்துருங்க ப்ளீஸ், 2 பேர் ரொம்ப நேரமா. நான் மீண்டும் தரேன். சுவாமிநாதன், நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த முறை 2026 திரு ஸ்டாலின் அவர்கள் கூட்டணியை எப்படி கையாளுறார், அவங்களுக்கான தொகுதிகளை எப்படி கொடுக்கிறார்ன்றது இன்னொரு விதமான டிபேட். கட்சிக்குள்ள எந்தெந்த தொகுதிகள்லாம் எடுத்துக்க போறாங்க, யாராருக்கு வாய்ப்பு கொடுக்க போறாங்க, அதுல அவரோட அப்ரோச் எப்படி இருக்க போகுதுன்றது இன்னொரு கோணம். நம்ம அதை தான் பேசுறோம். நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த சந்திப்பு அப்படின்னு சொல்றது, அந்த கட்சிக்குள்ள இன்னைக்கு பல கட்டங்கள்ல நிர்வாகிகளுக்குள்ள மனக்குழப்பங்கள் பல ஊர்கள்ல இருக்கு. அது தமிழகம் முழுவதுமே, நம்ம ஒரு பகுதி ஒரு மாவட்டம் 2 மாவட்டம் இல்லாம பல மாவட்டங்கள்லயும் இப்ப இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒவ்வொருத்தருக்குமே எதிர்த்தரப்புல இன்னொரு கோஷ்டி ஒரு பாலிடிக்ஸ் பண்றதுங்கிறது தமிழ்நாடு அளவுலயே இருக்கு. இப்ப அவர்கள் ஒருங்கிணைக்கணும், அவங்களுக்குள்ளாடி ஒரு சுமூகமான உறவை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, இப்ப கூட்டணி கட்சிகள் வந்து தொடர்ச்சியா இதுக்கு பின்னாடி இன்னொரு விஷயம், நீங்க கூட்டணி கட்சி பத்தி கேட்டனால, கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து ஒரு விஷயத்த பேசிக்கிட்டே இருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்குங்கிறதா இருக்கலாம், அல்லது இன்னொரு குரல்ல எங்களுக்கு கூடுதல் தொகுதிகள்ல போட்டியறதுக்கு வாய்ப்பு தரணும் அப்படிங்கக்கூடிய குரலா இருக்கலாம். பட் இப்ப திமுக முன்னாடியே இப்படியான ஒரு உடன்பிறப்புகளோட ஒரு சந்திப்பை நடத்துறதன் மூலமா கூட்டணி கட்சிகளுக்கு மிக முக்கியமா செய்தி சொல்றாங்க. இது சொந்த கட்சிகளுக்கு சொல்லக்கூடிய செய்தியை தாண்டி, நாங்க தேர்தல் பணியில ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கோம், நாங்க தொகுதிகளை பரிசீலனை பண்ணிட்டோம், எந்தெந்த தொகுதிகள் வீக்கா இருக்கு, என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குன்னு எங்க கிட்ட பட்டியல் இருக்கு. சோ இந்த தொகுதிகள்லாம் வந்து வரிசை ஒரு என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு, நிர்வாகிகளுக்குள்ள என்னெல்லாம் ஒத்துழைப்பு வழங்கணும் அப்படிங்கறத பத்தி தான் இதுல வந்து கட்டாயம் பேசிப்பாங்க. அதை விட மிக முக்கியமா என்னன்னா, இன்னைக்கு பல இடங்கள்ல திமுகவுல இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் பெரிய ஒரு இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளியை போக்க வேண்டிய தேவை இருக்கு. இன்னொன்னு, பெருமாள் மணி சார் அவர்கள் குறிப்பிட்டதை போல ஒரு பெரிய மாற்றம் வர்றதுக்கெல்லாம் நிர்வாகிகள் அடிப்படையில மாற்றமோ அப்படி எதுவுமே அதுக்கான நிகழ்வா நிச்சயமா இதை நான் பார்க்கல. நீங்க சொல்றது இப்ப
புதியவர்களுக்கு பெரும்பாலான அப்படிலாம் இல்ல. எப்போதுமே திமுக ஒரு பேலன்ஸ் இருந்துட்டே இருக்கும். யாரெல்லாம் முக்கியமானவர்களோ அவங்களுக்கான வாய்ப்பு, புதிய வரவு அப்படின்னு அதை தான் மெயின்டைன் பண்ணுவாங்கன்றீங்க. நிச்சயமா அதை தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்ப வந்து என்னன்னா, ஒரு நிர்வாகிகள் இப்ப கூடி போனா என்ன செய்வாங்கன்னா, இன்னும் கூடுதலா ஒரு ஒன்றியம் இருக்குன்னா அந்த ஒன்றியத்தை பிரிக்கிறது, எடுக்கிறது, அந்த மாதிரியான அளவுல பணிகள் மட்டும்தான் இப்ப இந்த தேர்தல் நேரத்துல செய்வாங்க. ஏன்னா ஒரு தேர்தல் நேரத்துல புதியவர்களுக்கு திடீர்னு ஒரு வாய்ப்பு கொடுத்து அந்த ரிஸ்க நிச்சயமா திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்க மாட்டாங்க. பெரும்பான்மை சொல்றது சுவாமிநாதன் ஒரு டிரான்சிஷன் அப்படின்றாரு, டிரான்சிஷனுக்கு தயாராகுதுன்றாரு. அந்த இடத்துல திமுக உண்மையில் இருக்கா? அப்படி யோசிப்பாரா ஸ்டாலின் அவங்க? இல்ல, அதாவது ஒரு மாற்றம் நிகழணும் அப்படின்னு நினைக்கலாம். பட் ஆனா அது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய எண்ணிக்கையில திடீர்னு ஒரு மாற்றம் பண்ணிட முடியாது. இன்னுமே பாத்தீங்கன்னா இப்ப மண்டல பொறுப்பாளர்கள் 8 மண்டல பொறுப்பாளர்கள் போட்டிருக்காங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு கன்னியாகுமரி மாவட்டம் சொல்றேன். கன்னியாகுமரி மாவட்டத்துல பிளவுபட்டு 3 அணிகளாக இருந்தவர்கள் எல்லாம் கனிமொழி அவர்கள் வந்து ஒண்ணு சேர்த்திருக்காங்க. இப்ப நம்ம பாக்குறோம். நான் களத்துல இருந்து பார்த்த அனுபவத்துல சொல்றேன். இப்படி பிளவுபட்டு பிரிந்து இருக்கக்கூடிய அமைப்புகளை மண்டல பொறுப்பாளர்கள் முதல்ல சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. சோ அடுத்த ரிஸ்கா வந்து அவங்க எடுக்க மாட்டாங்க. அடுத்தடுத்து வந்து எல்லாரும் ஒன்று அப்படிங்கக்கூடிய இலக்க நோக்கி போறாங்க. இன்னொன்னு வந்து இன்னைக்கு வந்து மிக முக்கியமா இந்த சந்திப்புல என்னன்னா, நாளையில இருந்தே கூட விண்ணப்ப படிவங்கள் கொடுக்க போறாங்க. 234 தொகுதிகள்லையும் ஒவ்வொருத்தரை தேர்ந்தெடுத்து ஒரு பயிற்சி முகாம் நடத்துறாங்க. ஒவ்வொரு பூத்திலையும் 30% வாக்காளர்களை சேர்க்கணும்னு வலியுறுத்துறாங்க. அதை நோக்கிதான் கட்சி இன்றே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நோக்கிதான் இயங்குறாங்களே ஒழிய இது ஒரு பெரிய மாற்றத்துக்கான அச்சாரமா நிச்சயமா இருக்காது. ஏன்னா நம்ம அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட வரலாறு பார்த்தா, கலைஞர் அவர்கள் எவ்வளவு காலம் தன்னுடைய கட்டுப்பாட்டுல அந்த கட்சியை வைத்திருந்தார், எவ்வளவு லேட்டரா தான் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தாரு. சோ அவ்வளவு சீக்கிரம் வந்து உடனடியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்காக அடுத்த டீமை ரெடி பண்றதுங்கிறது இன்னொரு டீமை வந்து ஒரு எதிரா வேலை செய்ய வச்சிடும். தேர்தல் நேரத்துல இன்னும் 10 மாதங்கள் தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா பாஜக அதிமுக கூட்டணி ரொம்ப வலுவா இருக்காங்க. வலுவாக நான் சொல்றது வந்து இன்னைக்கு ஓட்டினுடைய அடிப்படையில நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலே ஒரு 75 சீட் அந்த அணி பெற்றிருந்தாங்க. அதிமுக தனித்து 66 சீட்டை பெறக்கூடிய அளவுக்கு அது இருந்துச்சு. 10 ஆண்டு ஆட்சி அதிருப்திகளுக்கும் அப்பால். அப்ப இன்னைக்கு வந்து விஜய் போன்றவர்கள் புதிதாக வர்றப்ப இந்த ரிஸ்கை இன்னைக்கு இருக்கக்கூடிய களச்சூழல்ல திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்க மாட்டாங்க. நீங்க சொல்வது அப்படி ஒரு மாற்றத்திற்கான அவசியமும் இப்ப தேவைப்படலன்னு சொல்றீங்க. அந்த பழைய ஃபார்முலா வெற்றி ஃபார்முலாவை நோக்கி தான் நகருவாங்க, புதிய அதிருப்தியை ஏற்படுத்த மாட்டாங்கன்றது உங்க பார்வை? நிச்சயமா புதிய அதிருப்தி ஏற்படுத்தும். ஏன்னா விஜய் போன்றவர்கள் புதிதா வர்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி அமைந்து விட்டது. அப்ப இந்த களச்சூழல் மாறி இருக்கு. அப்ப இதனால வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு 200 சீட்டுக்கு மேல ஜெயிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இலக்கா இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு புதியவர்களை மாற்றுவது, புதியவர்களை உருவாக்குவது என்பதை விட வெற்றி மட்டும்தான் இலக்கா வைத்து பயணிப்பாங்க அப்படிங்கறதா இந்த சந்திப்பு நமக்கு காட்டுறதா இருக்கும். பேசலாம் சுவாமிநாதன், காத்துருங்க. நித்யானந்தம், நீங்க எப்படி பாக்குறீங்க? இது திமுக டீல் பண்ண உட்கட்சி விஷயமா இருந்தாலும் கூட உங்கள் பார்வையில் அந்த அப்ரோச் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? நேர்பட பேசு நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உள்கட்சி விவகாரமும் ஸ்டாலின் அவர்கள் உள்கட்சியை எப்படி எடுத்து செல்லுகிறார் என்றெல்லாம் நாம் பேசினோம். சரி, அதில் இன்னொரு தலைப்பில் கொடுத்துருக்கிறீங்க, கூட்டணி எப்படி கையாளுகிறார் என்று சொல்லுகின்ற பொழுது, கடந்த தேர்தல் கூட்டணி எப்படி கையாளுகிறார் என்பதற்கு நான் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் காலை ஊன்றிவிடும், பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 96ஓடு முடிந்துவிடும் என்று பாஜகவை ஒரு பூதமாக அதிமுகவை மிரட்டுகின்ற பொழுது, கூட்டணி கட்சிகள் எங்களுக்கு தேவையான சீட்டுகள் நீங்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் விஜயும் பாஜகவும் எடப்பாடியும் சேர்ந்தால் நமக்கு ஆபத்தாகிவிடும், எனவே எங்களுக்கு உரிய சீட்டுகளை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டணி, இந்த பூதத்தை திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கு அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது திமுக காட்டிய பூதம் வேறு வடிவில் திமுகவுக்கே வந்திருக்கிறது. இதுதான் என்னுடைய பார்வை. கூட்டணியை எப்படி கூட்டணி கட்சிகள் இருக்கின்றன என்பதற்கான. நீங்க தேர்தல் அரசியல்ல, இந்த பேர அரசியல்ல நீங்க பூதத்தை வெறுமன பூதத்தை காமிச்சா மட்டும் போதாது, எதிரிகளை வீழ்த்த தான் காமிக்கணும். உங்கள் பேரத்தை உறுதிப்படுத்தணும்னா நான் அந்த பூதத்தோட போய் சேர்ந்துப்பேன் அப்படின்னு சொன்னாதான் உங்களுக்கு வேல்யூ அதிகம். இப்போ இன்னும் 8 மாசம் இருக்குங்க. அப்படி யார் இருப்பாங்க? இங்க இருக்கிற யாராவது வந்து விஜயோட சேர்ந்து இருக்காங்களா, இல்ல பாஜகவோட நாங்க நீங்க ஊடகத்தில் இருக்கிறீங்க. இன்றைக்கே திருமாவர்கள், நான் கேட்கிறேன் உங்களை, ராமதாஸ் ஐயா திமுகவுடன் சேர்ந்து கூட்டணியில் வந்தார் என்றால் திமுகவில் இருப்பாரா? இருக்க மாட்டார். அப்போ அவர் எங்கே போவார்?
வந்தாதானே சார், பாமக நான் வந்தாதானே. வந்தாதானே இந்த பேச்சு வந்துகிட்டு இருக்கேன். 2019 நான் பேட்டி எடுத்த போதிலிருந்து இந்த பிரச்சனை தொடங்கி கொண்டே இருக்கு. அவர் தெளிவா அப்பல இருந்து சொல்றாரு, பாஜக பாமக இருக்கிற கூட்டணி. என்னுடைய கருத்து, அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் வரும் என்று நான் நம்புவேன். பாஜகவோட பாமக இருக்காது. என்னுடைய பாஜகவோட பாமக இருக்காதா? யாரோட? பாஜகவுடன் பாமக இல்லையா? நான் இப்ப கேட்பது இல்ல, இப்ப அந்த விசிகா பாமகவோட சேர்ந்து வேலை செய்ய முடியுமா? இல்ல, அது எங்க கொஸ்டின் சார். நம்ம தள்ளி போயிட்டோம். இப்ப இதுக்குள்ள வரலாமே. நீங்க இந்த வேட்பாளர் யாருக்கு சீட் அப்படின்றதுல இல்ல, கூட்டணி கட்சிகளோட நிலை என்னன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. அப்போ அவர்கள் வெளியே போவார்கள். பாமக ஜீவா சொன்ன மாதிரி பாமக என்டிஏல இருக்காதுன்றீங்க. அப்படி சொல்லலைங்க. ஒருவேளை இல்லாமல் போனால் அவங்க திமுக அன்னைக்கு தான் போவாங்க. ஒருவேளை இல்லாமல் போனால் ஒரு கட்சியே இருக்காதுன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? உங்க கூட்டணியில இருக்க ஒரு கட்சி இருக்கு. எங்க கூட்டணின்னு ஒண்ணு இல்லைங்க. நான் அதுல விமர்சனம் பண்ணிட்டு இருக்கேன். பாஜக இல்லையா? பாஜகவுடன் பாமக இல்லையா? இல்ல, பாஜக பற்றி பாஜக பேச்சாளர்கள் எப்போ வராங்களோ அவங்க பேசிட்டு போவாங்க. நான் மோடியுடைய சிறந்த ஒரு வேலைப்பாடுகளை, அவருடைய பணிகளை, தொண்டை நான் பாராட்டுகிறேன். அவ்வளவுதான். சரி, இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா கூட்டணியில சிக்கல் இருக்கு, அதுதான் பெரிய சிக்கலா இருக்கு. பூதம் என்பது இப்போ ரெண்டு பக்கத்துலயும் இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ரெண்டு பக்கம் இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம தான் முழிச்சிட்டு இருக்காங்க. அதிமுகவானாலும் சரி, திமுகவானாலும் சரி. திமுக என்ன இப்போ அதிமுகவுக்கு வேறு வழி கிடையாது. கடந்த முறை அவர்கள் கூட்டணி என்று அழைத்த போது எத்தனை கட்சி வந்தது? ஆனால் பாஜகவுக்கு எத்தனை கட்சி வந்தது? அதனால்தான் பாஜக அதிமுகவும் கூட்டணியாக பார்த்தால் 2 விழுக்காடு 3 விழுக்காடு தான் வேறுபாடு இருந்தது. 18லேருந்து 20, அவ்வளோதானே. ஏன் சார்? ஆமாங்க. அதிமுகவை தனி கட்சியா பார்ப்பீங்க, இங்க மட்டும் நீங்க கூட்டணியா நான் விமர்சிக்கிறேங்க, என் கட்சியா பேசல. பாஜகவுக்கும் அதிமுக. இப்ப நீங்க நம்ம திமுகன்ற தலைப்புன்றதுனால நீங்க எப்படி என்ன சொல்ல வரீங்க? இப்ப திரு ஸ்டாலின் அவர்களுக்கு சவால் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? அது கூட்டணி கட்சியால இருக்கு. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு டிரான்சிஷன் பீரியட் என்று சொல்வதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஓகே. ஏன்னா அங்க டிரான்சிஷன்லாம் கிடையாது, ஒரு நாளும் கிடையாது. அங்கே டிரான்சிஷன் என்னன்னா ஃபேமிலி டிரான்சிஷன் தான், ட்ரெடிஷ்னல் டிரான்சிஷன். அது எல்லாரும் ஏற்றுக்குவாங்க திமுகவில். ஏன்னா 50 ஆண்டுகளாக அரசியல்லையும் அரசாங்கத்திலையும் ஒரே தலைவர் தான் அங்கே இருந்தார், கருணாநிதி ஐயா தான் இருந்தார். அதுக்கு பின்னாடி இப்போ ஸ்டாலின் வந்திருக்காரு. அங்கே டிரான்சிஷனுங்கிற பேச்சு, அந்த கற்பனையே அங்கே கிடையாது. நாம ஏன் தேவையில்லாமல் அதெல்லாம் பேசிட்டு இருக்கோம்? எம்ஜிஆர் சாகரவரி எம்ஜிஆர் தான், ஜெயலலிதா. இருங்க, நான் பேசும்போது குறுக்க பேசினேன். நீங்க சொல்லுங்க, பேசுங்க. நீங்க பேசும்போது நான் குறுக்க பேசலைங்க. அவர் ஒரு சின்ன பாயிண்ட் உங்களுக்கு என்ன, எம்ஜிஆர் அவருடைய கரிஸ்மா, அவர் சினிமாவில் நடிச்சதாலையும் அவர் என்னத்துக்கு சொல்ல வந்தாருன்னா, கலைஞர் இருக்கிற வரைக்கும் கலைஞர் தாங்க, திரு கருணாநிதி இருக்கிற வரைக்கும் கருணாநிதி தாங்க நீங்க சொல்றப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இது இந்த ஃபார்முலா ஜெயலலிதா அவங்களுக்கும் பொருந்தும், எம்ஜிஆர் அவங்களுக்கும் பொருந்தும் தானே. எம்ஜிஆருக்கு பொருந்துங்க. நான் விளையாட்டா சொன்னா கூட உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நீங்க அப்படி உயர்வா பாக்குறீங்க. ஒரு அரசியல் தலைவர் என்று தமிழகத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் எம்ஜிஆர் மாபெரும் மனிதனாக, புகழ்பெற்ற மனிதனாக, மக்கள் உள்ளத்திலே நிறைஞ்சு இருப்பவராக இருக்கலாம். ஆனால் அரசியல் தலைவர் என்று வரும்போது கருணாநிதியோடு ஒப்பிட முடியுமா? அனுபவம், கருணாநிதியுடைய அனுபவம் அவருக்கு இருக்கிறதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? ஆனால் அவரிடத்திலே இருந்த ஒரு புத்திசாலித்தனம் என்னவென்று சொன்னால், அவர் இருக்கின்ற வரையிலே கருணாநிதியை வரவிடாமல் தடுத்தார். நான் அதைத்தான் விளையாட்டாக சொல்வேன். ஒருவனை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அவன் எதனால் வெற்றி பெறுகிறான் என்று தெரிந்தால்தான் அதை செய்ய முடியும். சரி, அது அவருக்கே தெரியாதுங்கிற போது நீங்க உங்களுக்கு எப்படி தெரியும்? எம்ஜிஆர் ஆட்சி ஒரு முறை கூட 5 ஆண்டு ஆள முடியல அவரால். நீங்க யோசித்து பாருங்க. 2 வருஷம் 2.5 வருஷம் தான் ஆட்சி செஞ்சார் அவர். 5 ஆண்டுகள் முழுமையாக அவரால் ஆட்சி செய்ய முடியல. யாரால? எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி செய்யலையா? 5 வருஷம் எப்போ ஆட்சி செஞ்சார் சொல்லுங்க? 77 to 79, 13 ஆண்டுகள் திமுகவை வரவிடாமல் தடுத்தார். இல்லங்க, அந்த ஆட்சியே எப்படி நடந்தது? ஆட்சி கலைஞ்சிருச்சு, உடம்பு சரியில்லை, இப்படிதான் நடந்தது. 5 ஆண்டுகள் நடக்கல. அதாவது ரவிக்கை போட்ட ஹிட்லரோடு கூட்டு சேர்ந்து கலைச்சாங்க, அவ்வளவுதானே. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா திரு நித்யா, இப்ப உங்கள் பார்வையில கூட்டணி கட்சிகளினுடைய சவால் தான் பெரிய சவாலா இருக்கும். இந்த டிரான்சிஷன்லாம் அத பெருசா கிடையாது. அதை பத்தி நம்ம யோசிக்கவே கூடாது. ரொம்ப இது புரிஞ்சுக்கிற மாதிரி எளிமையா சொல்லுங்களேன். இப்ப சுவாமிநாதன் அவர்களும் ஜீவசகாப்தன் அவர்களும் சொல்றது அந்த மாற்றங்கள்லாம் இருக்காது, வெற்றியை நோக்கி நகருவாங்க, கூட்டணி எல்லாம் இருக்கு, அதுக்கான கால்குலேஷன் தான் இருக்குன்றதும். நித்யானந்தம் அவர்கள் சொல்றது அப்படிலாம் ஒரு டிரான்சிஷன் அது தேவைப்படலைன்னு அவர் வேற ஒரு கோணத்துல இருந்து சொன்னார். நீங்க எந்த அடிப்படையில மாற்றம் இருக்கும்னு சொல்ல வரீங்க? இல்ல இப்ப அன்பர் சுவாமிநாதன் எந்த இடத்துல இருந்து இணைஞ்சிருக்காரு? எந்த ஊரு? நாகர்கோவில். இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் 1989 இருந்து
அமைச்சராகவும் மாவட்ட செயலாளராகவும் கோலோக்கி வச்சவர் ஐயா சுரேஷ்ராஜன் அவர்கள். அவர் 2021 தேர்தலில் தோற்று போய்விடுகிறார். அப்போ அந்த இடத்துல மனோ தங்கராஜ் வராங்க. திரும்ப உள்ளாட்சி தேர்தலில் ஐயா மகேஷ்னு ஒருத்தர் அவங்க கொண்டு வராங்க. இப்போ அவர் மேயரா இருக்கார், நாகர்கோவில் மேயரா. திமுக எப்படி கொண்டு வருவாங்கன்றது நான் சொல்றேன். நாகர்கோவில் மேயராக கொண்டு வந்து பிறகு இன்றைக்கு அந்த மாவட்டம் 2 மாவட்டமா இருக்கு, கன்னியாகுமரி வெஸ்ட், கன்னியாகுமரி ஈஸ்ட்னு நினைக்கிறேன். வெஸ்ட் வந்து ஜீவாவுக்கு தெரியாதில்ல, அது கம்யூனிஸ்டுகளுக்கும் காங்கிரஸுக்கும் ரொம்ப ஃபேவரான தொகுதி. இன்னும் சொல்ல போனா, ஆனால் அந்த தொகுதியை வாங்கி, இப்போ நான் என் நினைவு சரியா இருந்தா விளவங்கோடு தான் இல்லையா, மனோ தங்கராஜ் ஐயா வந்து அந்த தொகுதி அவருக்காக வாங்கி கொடுக்குறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, கம்யூனிஸ்ட் உள்ள கூட்டணியில இருக்கு, காங்கிரஸ் இருக்கு, காங்கிரஸ்க்கு 3 தொகுதி கொடுத்துட்டாங்க, கம்யூனிஸ்டுக்கு வேற இடத்துல தொகுதியை கொடுத்துட்டு மனோ தங்கராஜ் ஐயாவை உள்ள கொண்டு வந்து இன்னைக்கு அமைச்சராக்கி இருக்காங்க. இவரை மனோ தங்கராஜ் ஜெயிச்சிருக்கிறது பத்மநாபம். இப்ப என்னன்னா வந்து காங்கிரஸ் ஐயாதான் அந்த நான் என்னன்னா கம்யூனிஸ்டுகளா இல்ல இப்ப நீங்க என்ன சொல்ல வருதுன்றது இல்ல, நான் அவங்க மாவட்டத்துல இருந்து சொல்றேன். இப்ப ஜீவா மாவட்டத்துக்கு வரேன். மதுரையில இப்ப 3 மாவட்ட செயலாளர் வச்சிருக்காங்க, ஐயா மூர்த்தி, ஐயா தளபதி, ஐயா மணிமாறன். அப்ப எப்படி நீங்க போன தலைமுறையில இருந்து இப்ப அப்படியே அடுத்த தலைமுறைக்கு. இன்னொன்று, திமுக உட்கட்சியில இப்ப ஒரு விஷயத்தை செய்யறாங்க. என்னன்னா, முன்னாடி வந்து ஒரு ஒன்றியமா இருந்ததுல, ஒரு ஒன்றியத்தை இப்ப 3-4 உடைக்கிறாங்க. கிழக்கு, மேற்கு, தெற்கு, அப்படி 3 அல்லது 4 ஒன்றிய செயலாளர்களை போட்டு கட்சியை கட்டமைப்பு ரீதியா வலுப்படுத்துறாங்க. இன்னொன்னு சொல்லிடுறேன், இப்ப வந்து ஐயா ஸ்டாலின் ஒன்னு சொல்றாரு, ஓரணியில் தமிழ்நாடுங்கிற அடிப்படையில ஒவ்வொரு பூத்லயும் திமுக 30% சேர்க்கணுங்கிறாரு. இதற்கு முன்னாடி ஒரு டிரைவ் பண்ணாங்க, என்னன்னா இல்லம் தோறும் இளைஞர் அணின்னு. நீங்க 2021 இருந்து அவங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து கட்சியை லோக்கல்ல எவ்வளவு ஸ்ட்ராங்கா கட்டி இருக்காங்கன்றத நீங்க பாத்தீங்கன்னாலே புதிய வரவுகள் இருக்கு. தேனி மாவட்டத்துக்கு 2 மாவட்ட செயலாளருங்க, ஒருத்தர் தங்க தமிழ்ச்செல்வன் அதிமுகல இருந்து வந்தவர், இன்னொருவர் ராமகிருஷ்ணன் நீண்ட கால எம்எல்ஏ. இல்ல இன்னொன்னு மட்டும் ஐயாவுக்கு சொல்லிடுறேன். ஐயா சொல்றாருல, கலைஞர் ஐயாவுக்கு பிள்ளையாக பிறந்தனாலே ஐயா ஸ்டாலின் முதல்வராவது, ஐயா ஸ்டாலினுடைய பிள்ளையாக இருப்பதனால அதெல்லாம் அரசியலில் இன்னும் சொல்ல போனா சாதாரணமா இருக்கிறவங்களோட அவங்களுக்கு பிரஷர் அதிகம். ஏன்னா அந்த சேருக்கு அவங்க வந்தே ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவங்களுக்கு இருக்கு. அதனால நீங்க திமுக இந்த 5 ஆண்டுகளில் கட்டமைப்பு ரீதியாக எவ்வளவு நுட்பமான மாற்றத்தை செஞ்சிருக்காங்க. மாற்றத்தை தான் அவர் குறிப்பிடுறார், அதற்குள்ள நிறைய சேஞ்சஸ் இருக்குன்றத சொல்றார் சுவாமிநாதன். இல்ல அதாவது இப்ப சார் அவர்கள் குறிப்பிட்டாங்க, பெருமாள் மணி சார் அவர்கள் குறிப்பிட்டாங்க, சுரேஷ்ராஜன் அவர்கள்ட்ட இருந்து மாவட்ட செயலாளர் பதவி போயிருந்துச்சு. ஆனா இப்ப அவர்தான் உணவு ஆணைய தலைவர். அததான் சொல்ல வரேன், யாரையுமே அவங்க ஒதுக்க மாட்டாங்க. யாராவது ஒருவருக்கு கட்டம் கட்டப்பட்டாலும் மீண்டும் நினைத்துக் கொள்ளதான் பண்றாங்க. அதுதான் நான் முந்தின சுற்றுலையும் சொன்னேன், யாரையுமே இந்த திமுக அரசு ஒருவரை வீழ்த்தி விட்டு அதுக்கு பதிலாக யாரையும் கொண்டு வராது. இன்னொருத்தர திமுக உள்ள இழுத்துக்கிறாங்க அப்படிங்கறதா நடந்துட்டு இருக்கு. இன்னொன்னு, பெருமாள் மணி சார் அவர்கள் குறிப்பிட்டது போல கட்டமைப்பை பலப்படுத்துறாங்கன்னா காரணம் என்னன்னா, கிரவுண்ட்ல அதுக்கான தேவை இருக்கு. ஏன்னா களத்துல வந்து திமுகவுல இருக்கக்கூடிய நிர்வாகிகள், இன்னைக்கு நிர்வாகிகளா இருக்கிறவங்க எடுத்து பார்த்தோம்னா, பல நிர்வாகிகளோட நேரடியா தொண்டர்களுக்கு டைப்பே இல்லாதவங்க, கனெக்டே இல்லாதவங்க நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா தொண்டர்கள், உண்மையான திமுக தொண்டர்கள் பல பேர் இன்னைக்கு அதிருப்தி இருக்காங்க. கட்சியில ரீதியா அவர்களுக்கு முந்தைய கலைஞர் அவர்களுடைய காலத்துல ஒரு எளிமையான தொண்டனுக்கு என்னவெல்லாம் அங்கீகாரம் கிடைத்ததோ அந்த அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கக்கூடிய வருத்தம் இருக்கு. அதையெல்லாம் போக்குறதுக்காக தான் இன்னைக்கு பல உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நெருக்கடிகளை போக்குறதுக்காக தான் இந்த மாதிரியான சந்திப்புகள். கட்டமைப்பை பலப்படுத்துறாங்க, யாரையும் வந்து அதிருப்திக்கு உள்ளாக்க மாட்டாங்க, அப்படி தள்ளி வச்சுட்டு வியூகம் வகுக்க மாட்டாங்கன்றீங்க. கண்டிப்பா ஜீவசகாப்தன், இதுல வந்து இப்ப பவர் ஷேரிங்கா இருக்கலாம், புதிய வரவுகள் இருக்கலாம், அப்படின்றதுல அந்த இடத்துல யாரையும் ஒதுக்க மாட்டாங்க அப்படின்றதுதான் பாருங்க. அதுதான் உண்மை. பெருமாள்மணி சொன்ன பாயிண்ட்ன்றது வந்து, ஒருத்தர் இருக்கார், அவருக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டை நீங்க கவனிங்க. 21 இருந்து என்ன மாற்றம் வந்திருக்குன்றத கவனிங்க. இதை கவனிச்சீங்கன்னா 26 பிடிக்க முடியும்னு சொல்றேன். இல்ல, எனக்கு இந்த ரீப்ளேஸ்மெண்ட் தள்ளி வைக்கிறது எதையுமே திமுக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்குமே ஒரு ரோல் உண்டு, அப்படி எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஏங்க, முழுக்க அழகிரி ஆதரவாளர்களாக இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாருமே இன்னைக்கு ஸ்டாலின் ஆதரவாளர்களா மதுரையில் இருக்கிறாங்க. ஒரு பிரச்சனை இல்லாம அப்படியே கண்டினியூ ஆகுது. மன்னன் மட்டும் அழகிரியோட அப்படியே இருக்கிறாங்க, மற்றபடி மற்ற எல்லாருமே வந்து அழகிரி ஆதரவாளர்களா எல்லாரையும் அகாமடேட் பண்ணிக்கிட்டாங்க. ஆமா, பண்ணிட்டாங்க. இல்ல, அது என்ன பிரச்சனைங்கிற திமுக காரங்க ஒரு அழகிரி வெர்சஸ் ஸ்டாலின்ங்கிற ஒரு அரசியல் ஓடுனப்ப தீவிரமா அழகிரியை ஆதரித்தவர்கள் அனைவரையுமே
இப்ப திமுக வந்து அப்படியே வச்சுக்கிட்டாங்கல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப பெருமாள் மணி சொல்றது இந்த புதிய வரவுகள் இருக்குல்ல, எல்லாத்தையும் உடைக்கிறாங்க, புதுசா வராங்க, அதுதான் கவனிங்க அப்படின்னு. தங்கத்தமிழ்ச்செல்வன் மாவட்ட செயலாளர், பழனியப்பன் மாவட்ட செயலாளர், அதெல்லாம் எப்படி நீங்க புரிஞ்சுப்பீங்க? அது 2021 அப்புறம் கட்சிக்கு வந்தவங்க எப்படி குடுக்குறாங்க, எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? எப்படி அது கொடுக்கப்பட்டது? அப்ப அதுக்கு முன்பு யாரு ஹோல்டு பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க இப்ப என்னவா இருக்காங்கன்ற கேள்வியை தான் அவர் கேட்கிறார். இப்ப அடுத்து அப்படிதான் நகரும். அது வந்து கட்சிக்குள்ள நடந்த விஷயம், நடத்தப்பட்டதில்லை. ஆக்டிவ் வாய்ஸ்க்கும் பாசிவ் வாய்ஸ்க்கும் வித்தியாசம் இருக்கு. ஸ்டாலின் திட்டமிட்டு இங்க இருக்கிற ஒருத்தரை தள்ளி விடணும், பாரம்பரியமா இருக்கிற கட்சியை தள்ளி விடணும். இன்னும் சொல்ல போனா அது இன்னைக்கு வரையும் விமர்சனமா தான் இருக்கு கட்சிக்குள்ள. என்னங்க இத்தனை அதிமுகவை சேர்ந்தவர்கள் இங்க அமைச்சரா இருக்கிறாங்க, முக்கிய துறைகள் அவங்க இருக்கிறாங்கிறது ஒரு விமர்சனமா இருக்கு. அது விமர்சனமா வந்து பழகிருச்சு, அதெல்லாம் இல்லாம இருக்காதுங்க. அது வந்து கண்டிப்பா அந்த கட்சியில முன்னாடி இது வந்து இயல்பா நடக்கிற ஒரு விஷயம் தான், அது வந்து தவிர்க்க முடியாது. ஆனால் இங்க நடந்தது என்னன்னா, ஸ்டாலின் வந்து ஒரு இத்தனை பேரை ஒதுக்கணும் அல்லது தள்ளி வைக்கணும், அப்படி ஒரு திட்டமிட்டலாம் இல்லன்னு இருக்காது அவங்களுக்கு. பெருமாள் மணி சொல்றதுக்கும் நீங்க சொல்றதுக்கு என்ன வித்தியாசம்னா, 3 பேர்ல ஒரு சின்ன நூலிலை வேறுபாடுன்றது, அவர் வந்து இதுக்குள்ள ஒரு பெரிய கால்குலேஷன் இருக்குன்றாரு. நீங்க அப்படி இல்ல, அது ரொம்ப இயல்பா தான் நடக்குது. உங்களுக்கு ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான விஷயம் அன்பில் இல்ல, நான் வந்து அது வந்து திட்டமிட்டு நடத்தப்படுதுன்னு சொல்றேன். பகுத்தறிவு மரபை சார்ந்த ஜீவா வந்து அது ரொம்ப இயல்பா நடந்துக்குது அப்படின்னு சொல்றாரு. அரசியல்ல எதுவுமே இயல்பா நடக்காதுங்க. இல்லங்க, எதுவுமே இயல்பா. நேரு அவர்களுக்கு வந்து மாநில அளவுல பொறுப்பு கொடுக்கும்போது, அன்பில் மகேஷுக்கு திருச்சி கொடுக்கும்போது, இதுல அவங்க நேருவை தள்ளல, நேருவுக்கு அதை விட ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்தவங்க மாதிரி காமிச்சிட்டு தான் அன்பில் மகேஷ் அதை கொடுக்கல. ஒரே ஒரு விஷயம், இப்படிதான் நேரு வரைக்கும் வந்தனால ஒண்ணே ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். இன்றைக்கு கட்சியிலும் ஆட்சியில ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கிறது ஐயா ஏவா வேலு அவர்கள். அவர் அதிமுக இருந்து வந்தவர். இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, அவரை தலைமை கழக பொறுப்புல கழக உயர்ந்த நிலை செயல் திட்ட குழு உறுப்பினரா மட்டும்தான் ஐயா ஸ்டாலின் வச்சிருக்காரு. அப்படி ஆனா ஆட்சி அதிகாரத்துல நீங்க நல்லா யோசிக்கணும். ஆட்சி அதிகாரத்துல நீண்ட கால திமுக உறுப்பினர்களாக இருந்த ஐயா ஐ பெரியசாமி, இப்போ ஐயா திருச்சி சிவா, ஐயா ஆராசா, துணை பொதுச் செயலாளர்கள் பட்டியல் பாருங்க. அந்தியூர் செல்வராஜ். அதாவது அந்த நுணுக்கத்தை நீங்க பார்க்கணும். இன்னைக்கு ஐயா வேலு அவர்கள் இந்த ஆட்சியில எவ்வளவு பவர்ஃபுல் மந்திரின்னு தெரியும். ஆனா அவரை துணை பொதுச் செயலாளர் ஆக்கியிருக்காரா? ஆக்க மாட்டாரு. அதான் ஸ்டாலின். இல்ல, அந்த நுணுக்கம் தான் ஸ்டாலின். நீங்க அந்த இடத்தை பிடிக்கணும். இல்ல, முதல் அவர் வெறும் மாவட்ட செயலாளர் தான் வச்சிருக்காரு. இருங்க சொல்லிட்டீங்க. அதாவது அவர் முதல்ல என்ன சொன்னார்னா, ஏற்கனவே வேறு கட்சியிலிருந்து வந்தவங்க எல்லாம் முக்கிய பதவியில இருக்கிறாங்க, கொடுப்பாருங்க. இல்ல இருங்க, குடுக்குறாங்க. இதனால ஏற்கனவே கட்சியில இருந்தவங்க எல்லாம் நான் அப்படி சொல்லவே இல்லை, நான் அதிருப்திங்கிற வார்த்தையை பயன்படுத்தல. இருங்க, அப்படிங்கிற மாதிரி டோன் வந்தது. இல்ல இப்ப அவரே திமுகவின் யதார்த்தத்தை பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, என்னதான் இருந்தாலும் ஏவா வேலு எம்ஜிஆர் இருந்து வந்தவர் தான், அவருக்கு அந்த கட்சி பொறுப்பை கொடுக்கலங்கிறத அவர் தான் சொல்றாரு. நானும் இவர பத்திரிகை சொல்ல வரல. அது மட்டும் இல்ல, யார் யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் என்கிற தெளிவு ஐயா ஸ்டாலினிடம் உண்டு. அதை நீங்க நுணுகி பார்க்க வேண்டும். இல்ல, அந்த இடம் தான் எங்க வித்தியாசம்னா, நீங்க அந்த கணக்குக்கு பின்னால் இருப்பதை நீங்க சொல்றீங்க, அதை இவங்க மறுக்கறாங்க. அங்க அந்த இடம் தான். அததான் சொல்றேன். செல்வராஜ் அமைச்சரா இருந்தார்ல, அவர் வந்து மதிமுகவுக்கு போகாமல் இருந்திருந்தால் நேருவோட இடத்தை அவர் தான் பெற்றிருப்பாரு. திருச்சியில பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த செல்வராஜ் தான் இன்னைக்கு அந்த இடத்தை பெற்றிருப்பாரு. இடையில மதிமுக போயிட்டு வந்ததுனால நேரு அந்த இடத்தை பிடிச்சாரு. இப்ப இதுல என்ன திட்டமிடல் திமுக இருக்குன்னு நினைக்கிறீங்க? கட்சிக்குள்ள இந்த மாதிரி மாற்றங்கள் நடக்குது, அதனால நடந்ததே ஒழிய இதுல என்ன திட்டம் இருக்க முடியும்? எந்த மினிஸ்ட்ரி கொடுக்கறங்கறதுல இருக்குங்க. ஒரு பிரேக் என்ன இருக்குன்னு சாதாரணமா ஒரு பிரேக் செல்வராஜ் இருந்தா நேரு அவர்கள் வந்திருப்பாங்களான்னு தான் கேக்குறேன். அதான் சொல்றேன். உங்களுடைய நிறைவு பார்வையில ஒரு வலதுசாரி ஆதரவாளராக இருந்தாலும் திமுக உட்கட்சி அந்த திரு ஸ்டாலின் அவர்களோட அணுகுமுறை சொல்லலாம் எப்படின்ட்டு சம பண்ணுங்க. அமித்ஷா பாணியில் கலையெடுப்பு நடக்கிறதா, ஸ்டாலின் நடத்துகிறாரா அப்படின்னு ஒரு தலைப்பில் கொடுத்துருக்கீங்க. ஒரு கார்ப்பரேட் கம்பெனியுடைய சிஇஓ எம்டிஓ அமித்ஷா, அவருடைய பாணியை திமுக இப்போது பின்தொட ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிற பொருளோடு தான் அது நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா அந்த பாணிக்கு வந்துட்டாங்க. சிஇஓவாக இருக்கிறதுக்கோ கார்ப்பரேட் கம்பெனி எடுத்ததுக்கோ வந்துட்டாங்க. அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா சொல்லியாச்சு, தலைப்பிலேயே சொல்லியிருக்கு. இல்ல, அது ஒரு கேள்விக்குறி தான். அதை ஜீவா மறுத்துட்டாரு. நீங்க அதை உறுதிப்படுத்துறீங்க. சொல்ல வரீங்க. சரி, அதுக்கப்புறம் பாஜகவில் அடுத்த பிரதமர் யார், அடுத்த தலைவர் யார் சொல்ல முடியுமா? ஸ்மூத் டிரான்சிஷன் சொல்றாங்க, நான் அவங்க வர மாட்டேங்கிறாங்க. ஐயா நீங்க குறுக்க பேசினா நான் மக்களுக்கு கருத்து சேராதுங்க. நம்ம அளவுக்கு மக்கள் வந்து மெதுவா தான் சொல்றேன். முடிச்சிரேன், டைம் இல்ல. இல்ல குறுக்க பேச வேண்டாம், இதுதான் சொல்றேன். ப்ளீஸ். ஸ்மூத் டிரான்சிஷனுங்கிறதுக்கு சரியான எடுத்துக்காட்டுங்கிறது பாஜகவை தான் சொல்ல முடியும். ஏன்னா அடுத்த பிரதமர் யாருன்னு தெரியாது, அடுத்த கட்சி தலைவர் யாருன்னு தெரியாது. ஆனால் பாமகவில் சொல்ல முடியும், ஸ்மூத் டிரான்சிஷன். அடுத்த பிரதமர் யாருன்னு தெரியாது, அடுத்த கட்சி தலைவர் யாருன்னு தெரியாது. ஆனால் பாமகவில் சொல்ல முடியும், ஸ்மூத் டிரான்சிஷன். அடுத்த பிரதமர் யாருன்னு தெரியாது, அடுத்த கட்சி தலைவர் யாருன்னு தெரியாது. ஆனால் பாமகவில் சொல்ல முடியும், ஸ்மூத் டிரான்சிஷன்.
திமுகவில் சொல்ல முடியும், திமுகவில் நல்லாவே சொல்ல முடியும், இன்பநிதி வரைக்கும் சொல்ல முடியும், அதுக்கு மேலேயும் சொல்ல முடியும். அது எப்படி ஸ்மூத் டிரான்சிஷன் ஆகும்? அதுதான் நான் முதலே சொன்னேன், அங்க டிரான்சிஷன்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த தலைப்பை நீங்க அந்த குடும்ப அரசியல் அப்படின்ற விமர்சனத்தோட ஏன் அந்த வார்த்தையை சொல்லணும்? இல்ல அப்படிதானே டிரான்சிஷனுங்கிறது கிடையாது, ஸ்மூத் டிரான்சிஷனுங்கிறது கிடையாதுங்க. ஃபேமிலி தான். ரெண்டாவது மாவட்டங்களை ஒன்றியங்களை பிரித்து அவங்களெல்லாம் அகாமடேட் பண்ணி எல்லாரையும் சேர்த்து ஒன்று சேர்ப்பது என்பது இது பச்சை என்ன நமக்கு புரிய வேண்டாமா? ஒன்றியங்களை பிரித்து அவங்களுக்கு பதவி கொடுக்கறது. ஓகே, அப்போ அதிருப்தியா யாரும் இருக்கக்கூடாதுன்னு தேர்தல் நேரத்தில் இப்பதான் அதெல்லாம் வருது, 4 வருஷம் வரல. அப்ப எல்லாரையும் சேர்த்து ஒரு வரியில அதை சம்ம பண்ணிருங்க. கட்சியை இயல்பாக வலுப்படுத்தக்கூடிய வேலையை எல்லா கட்சியும் பண்ணும், அதுதான் பண்றாங்க. திமுகவை பொறுத்தவரையும் ஒரு நபர் கட்சி கிடையாது, அது கேடர்ஸ் கட்சி, மாவட்ட செயலாளர் கட்சி. அதனால அவர்களுடன் உரையாடுவது என்பது யாருக்கும் எதிரானதா இருக்கு. ஆட்சிக்கு வரும். ரொம்ப சுருக்கமா எனக்கு நேரம். சித்தாந்த அரசியல், அதிகார அரசியல், கள அரசியல், தேர்தல் அரசியல், இந்த 4லையுமே ஐயா ஸ்டாலின் அவர்கள் விற்பன்னர். அவருடைய அசாதிய திறமையை 2026 தேர்தல் முடிவுகளில் நாம் பார்க்கிறோம். சுருக்கமா அப்படி ஒரு வார்த்தை. கட்சி கட்டமைப்பை பலப்படுத்துறதுக்கான முயற்சி தான் இது. அதை அவங்க இன்னுமே ஒன்றியங்களை பிரித்து கூடுதலான நபர்களை பொறுப்புல போடுவாங்க. பெரிய மாற்றங்கள் எதுவும் இதுல இருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய நன்றி. விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சமிருந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது.